சட்டமன்றத்தில் எப்படி அவமானப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? கூட்டணி சேர்ந்தாம்மா ஜெயிச்சது, நம்ம எல்லாரும் ஜெயிச்சது. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நம்மளை அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ பண்ணிச்சு. கேப்டன் நாக்க துடுத்துனாருன்னா அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும், அது வெளியே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஏதாவது கேப்டன் ஓடிட்டே இருப்பான். ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் நம்ம எதாவது கேட்டுருவோம், வளர்ந்துருவோம் அப்படின்னு சாதாரண ஒரு கேள்வி கேட்டோட அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்னா ஒரு மந்திரிக்கு இணையான கேபினட் ரேங்க். அவருக்கு பங்களா உண்டு, கார் உண்டு, எஸ்காட் உண்டு, எல்லாம் உண்டு. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அலுவலகம் இந்த ஒரு இவ்வளோ 2 அலுவலகம்னா அதில் 1/3 கட் பண்ணி காங்கிரஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் எந்த ஒரு அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் புரோட்டோகால் பிரகாரம் சிஎம்க்கு அடுத்தது எதிர்கட்சி தலைவர், அப்புறம் தான் மந்திரிகளை போடணும். ஆனால் போடுறது அதே மாதிரி மேடையில் உட்கார வைக்கணும், அது செய்யறது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்து கேப்டன் 5-6 மாதம் போயிருந்தார். அதுக்கப்புறம் தான் பால்வெளி உயர்வு, பஸ் கட்டண உயர்வோடு இருக்கார். எல்லாம் நினைக்கிறாங்க நாங்கள் படுற அவமானத்தில் நீங்கள் படுறது 10% கூட கிடையாது. இப்போ வேலை பண்ணிட்டு மினிஸ்டர்கிட்ட கேளுங்க, நான் சொன்னேன்னு சொல்லி கேளுங்க. கூட்டணி பேசும்போது நான் நம்ம கட்சிக்காரர் விட்டுருவோமா, அந்நியாரம் கேப்டனை சொல்கிறத சுதீஷாரு கேளுப்பார். நான் என்ன சொல்லுவேன்னா, இது வந்து ஒரு கூட்டணின்னு வச்சிருக்கீங்க, பூத்துக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும். உங்கள் மாவட்டத்தில் எங்கள் மாவட்டத்தில் வச்சு கொடுங்க. உடனே என்ன கொடுத்தோம், எங்கே கொடுத்துறாங்க உங்களுக்கு திருப்பி பாருங்க. நான் புதுசாக இருக்காங்க, என்ன கொடுங்க கொடுங்க. அதனால் அவங்க மற்ற ஒன்று அது அவங்களுடைய வாடிக்கை. நான் சொன்ன விஜய் வெங்கடேஷ் சொன்ன மாதிரி சாணக்கியத்தனமாக இருக்கும். போகும்போது நாங்கள் இப்போ ஒரு பகுதி செயலாளர் மட்டும் போவோம், 2 பேர் போவோம், அவன் மதிக்க மாட்டான். 50 பேர் போவோம், 50 பேர் போகணும். 2 தாட்டி பார்த்துட்டு அப்புறம் எங்களுக்கு தகவல் சொன்னால் நாங்கள் பேசுவோம். அமைச்சராக தான் ஆனால் 50 பேர் வந்து சட்டையை பண்ண மாட்டேங்குது, எங்களெல்லாம் போய் படுத்துட்டான். கொஞ்சம் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் கீழே நிர்வாகிகளை சந்திக்க சௌகரியமா இருக்கும். அதே போல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பணி ஒன்றும் பெருசு கிடையாது. பார்த்துக்கோம், கூட்டணி கட்சி தலைமை எடுக்கின்ற முடிவு வந்து பாதி 50% 50% வந்து நம்மளோட உழைப்பு பணி. ஏன்னா இன்னைக்கு திமுக எடுத்துக்கங்க, அது என்னமோ இருந்துட்டோம், அந்த முதலமைச்சர் காலையில சாயங்காலம் வரைக்கும் ஓடிட்டே இருக்காரு. அந்த மாதிரி ஒரு உழைப்பு கட்சி கூட கிடையாது. ஆனா அந்த பேரெல்லாம் கிடைக்குது. ஆனா அந்த பின்னாடி வந்து அந்த தேர்தலுக்கு பின்னாடி நம்ம வந்து புறக்கணிக்கப்படுறோம். அதோட மதிப்பு இல்லாத மதிப்போ இவருக்கு தெரியறது இல்லை அப்படிங்கிறது ஒரு கணக்குறையா இருக்குது. அதையெல்லாம் எந்த வகையில சரி பண்ண முடியுங்கிறத சொல்லிட்டு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் உள்ளாட்சி தேர்தல் இன்னைக்கு 10 எம்எல்ஏ நிற்கிறாங்க, அங்க யாரோ 20 எம்எல்ஏ வந்து நம்ம ஜெயிக்க வச்சா மட்டும்தான் நீங்க வந்து அதுக்கு பின்னாடி வர ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் சரி நம்ம நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் நம்ம வந்து சேர்ந்து சந்திக்கும் போது நம்மளெல்லாம் யாராவது பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நான் வந்து லீடியான ஓட்டுவாங்க, திமுக விட ஜாஸ்தி ஓட்டுவானது 4 பேர். அது நான் வந்து இருக்கிற அமைச்சரை எதிர்த்து ஓட்டுவாங்க. அப்படிங்கும் போது அங்கே வந்து என்ன நம்மளோட கட்சியோட சப்போர்ட் 50% 60% நம்ம உள்ள ஓட்டு உழைப்பு போட்டு அதுக்கு என்னென்ன வகையான யுக்திகளை பயன்படுத்தணும் என்று மாபெரும் வெற்றி அடைந்து கேப்டனுடன் சட்டமன்றத்திற்கு சென்ற சேலத்தினுடைய வீரர் சிங்கம் நம்முடைய அழகவரம் மோகன்ராஜ் அண்ணன் அவர்கள் இங்கே ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் கோவிந்தராஜ் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு நம்முடைய அருமை சகோதரர் அவரை வருகிற கோவை மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக வரவேற்று அவங்க 4 பேர் நிற்கிற இடத்துல நாங்கள் 10 பேர் நிற்போம். அப்படி நிற்கும்போது அது வந்து அவங்களுக்கு கேவலம் நினச்சிட்டு பண்ணுறாங்களா இல்லை என்னங்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. போன தேர்தலில் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு கேவலப்படுற சூழல்லாம் உருவாச்சு. அந்த மாதிரிலாம் எதுவும் இந்த தடவை இந்த எலெக்ஷனில் நடக்காமல் தயவு செஞ்சு தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மாநில மாவட்ட கழக பொறுப்பாளர் எல்லாருமே சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற பகுதி மண்டல கழக நிர்வாகிகளை உங்கள் அத்தனை பேருக்கு முதன்மையாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேசின 5 பேரில் 3 பொறுப்பாளர்கள் 2 பகுதி கழக செயலாளர்கள் உட்பட நீங்கள் வைக்கின்ற ஒரே கருத்து தேர்தல் நேரத்தில் பூத்
அமைப்பதை எங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பது பற்றி தான். மன்றமாக இருந்த காலகட்டத்திலே பூத் கமிட்டி தான். அதன் பிறகு இயக்கம் கண்ட ஒரே இயக்கம் தேசிய உறுப்புக திராவிட கழகம் என்பதை இங்கே மறந்துவிடக்கூடாது. இப்ப நீங்க சொல்றீங்க 2011க்கு முன்னாடி வரைக்கும் தமிழகத்துடைய அடுத்த முதல்வர் கேப்டன் என்ற அங்கீகாரத்தோடு நம்ம வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் 2011 கூட்டணிக்கு பிறகு நிலைமை மாறுபட்டது. அப்போ நம்மளும் நம்ம நிலைமை கொஞ்சம் மாற்றிக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு தேர்தல் பூத்தில் அங்கீகாரம் கொடுக்க மாட்டேன்றாங்க, கூட்டணி கட்சியை மதிக்க மாட்டேன்றாங்க, நீங்கள் சொல்கிறீங்க. நல்லா வரவேற்கப்பட்டிருந்தது. ஐடி சீட்டை கேப்டன் மாதிரி நல்லா பண்ணுறாரு.